வயசு ஆக ஆக மனசு கண்டிப்பாக பக்குவப்பட்டுரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. நம்ம உலக வாழ்க்கையில், அதாவது நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம் பணம் பணம், ஒரு அந்தஸ்தோட வாழணும். இவங்க என்ன சொல்லிடுறாங்க, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு அந்த சொல்லுக்கு பயப்படுறோம். இன்னும் சில பேர் சொன்ன வார்த்தைகளுக்காக ரொம்பவும் காயப்படுறோம். நம்ம நல்லவங்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஊரும் உலகமும் சுற்றுத்தாரும் நம்மளை எப்போவாது புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்காகவே வாழுறோம். ஆனால் அவங்க நம்மளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? எவ்வளோ உதவி செஞ்சுருப்போம், ஆனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இப்படி பேசுகிறாங்களே, பின்னாடி இப்படி பேசுகிறாங்களே தப்பா, அப்படி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக மாறும். வயசு ஆக ஆக, அதாவது வயசுங்கிற இது எப்படின்னா, கொஞ்சம் பக்குவம் வர 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 நம்ம எப்படி யோசிப்போம்னா, தேவையில்லாத சொற்களையும் செயல்களையும் நம்ம எதுக்கு மனசில் போட்டு நம்மளை காயப்படுத்திக்கணும்? அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா இழப்பு அவங்களுக்கு தான். ஒரு நல்ல உறவை அவங்க தான் இழந்துட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்போம். ஏன்னா எல்லாத்தையும் விட இந்த உலகத்தில் ரொம்பவும் முக்கியம் மன அமைதி, மன நிம்மதி தான். அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த பக்குவத்தால் வரும். நமக்கு கிடைக்கிற அனுபவத்தால் நமக்கே புரிஞ்சிடுங்க. ஆமாம், மன அமைதி, மன நிம்மதி தான் எந்த காசு கொடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காது. உங்களை ஒருத்தர் புரிஞ்சிக்கலை அப்படின்னா தள்ளி நின்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் அழகாயிடும், ரொம்பவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கண்டிப்பாக இருக்கும்.